Good morning students. Exercise 5.2. So 5.2 la first definitions பார்க்கலாம். First topic inclinations of a line. The inclinations of line are the angles of inclinations. So இந்த definition inclination of line சொல்லலாம் அப்படினா angle of inclination சொல்லலாம். Of a lines is angle which straight line make with a positive directions of x-axis measured in a counterclockwise direction to a part of a line above the x-axis. Inclinations of line is usually denoted by theta. So inclination of lines என்ன denote பண்ணுவாங்க, theta denote பண்ணுவாங்க. So first inclination of line னா என்னன்னு பாருங்க. A line is angle with straight line makes with a positive directions of x-axis. So x-axis நம்ம கிராஃப்ல எப்படி இருக்கும்? So இதான் நம்மளோட y-axis and x-axis. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இந்த சைடு தான் பாசிட்டிவ், ஸோ அந்த சைடில் தான் இருக்குது பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் மெஷர்ட் இன் எ கவுண்டர் கிளாக் வைஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் எ லைன் அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அபோவ் தான் இந்த லைன் போடணும். ஸோ அந்த இடத்துல மேலே அபோவ் தான் லைன்ஸ் போட்டிருக்கேன். கவுண்டர் கிளாக் வைஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், அதோட டீட்டா ஆங்கிள்ஸை கவுண்ட் பண்ணணும். ஸோ ஆங்கிள் நம்ம 20 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி கேல்குலேஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும், இந்த சைட்லேருந்து தான் கிளாக் வைஸ் தான் நம்ம என்ன பண்ணிட்டு வரணும், கவுண்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ கிளாக் வைஸ் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாக் இந்த சைடு தான் போகும். ஸோ இந்த சைடில் நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும். ஸோ இன்க்ளினேஷன் ஆஃப் லைன்ஸ் தான் என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸில் அபோவில் இருக்கும். அது எப்போவுமே எங்கே இருக்கும், பாசிட்டிவ் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு லைன்ஸ், அவ்வளோதான். இன்க்ளினேஷன் ஆஃப் லைன்ஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் அபோவில் இருக்க ஒரு பாசிட்டிவ் ஆங்கிள் அது அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நமக்கு இதுக்கு என்ன கொடுத்தாங்க கூட, இன்க்ளினேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எவ்ரி லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் தீட்டா. ஸோ இன்க்ளினேஷன் ஆஃப் லைனில் எக்ஸ் ஆக்சிஸோட நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும், எக்ஸ் ஆக்சிஸோட பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது பாருங்கள் இந்த லைனு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட பார்க்கும்போது இந்த லைன் எப்படி இருக்குது, இந்த இடத்துல நமக்கு பேரலாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் லைனோட கம்பேர் பண்ணும்போது பேரலல். ஸோ பேரலல் மீன்ஸ் நமக்கு ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதால என்ன ஆகும், 0 டிகிரி தான் ஆங்கிள் நமக்கு என்ன ஆகும், 0 டிகிரி தான். இங்கே ரெண்டுமே நமக்கு ஜாயிண்ட் ஆகல, ஸோ அதனால் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆங்கிள்னு சொல்ல முடியாது. ஸோ அது 0 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, த இன்க்ளினேஷன் ஆஃப் y axis every line parallel to y axis is 90 டிகிரி. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு லைன்ஸுமே நம்ம இதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்தா கூட இது எல்லாமே என்ன ஆகும், 90 டிகிரி தான் நமக்கு என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட கம்பேர் பண்ணும்போது எல்லா லைன்ஸுமே நமக்கு என்ன ஆகும், 0 டிகிரி. அண்ட் y ஆக்சிஸோட கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும், 90 டிகிரி. ஸோ இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோப்பு. ஸ்லோப்னா என்னன்னா ரொம்ப ஈஸியாக தெரியணும்னா கிராஸாக இருக்க லைன்ஸ் சாய்பாகம்னு சொல்லுவாங்க. ஸ்லாண்டிங்காக இருக்க லைன்ஸ் பேர் தான் இது ஸ்லோப்பு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது ஃபுல்லாமே அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸ்டார்கேஸ்னா படிக்கட். ஸோ படிக்கட் எப்பவுமே எப்படி இருக்கும், இந்த மாதிரி சாய்வில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ட்ராவலிங் அலாங் ஏ ஹில் ஆர் ஏ பிரிட்ஜ். ஸோ ஹில்ஸ் மலையாக இருந்தாலும் பிரிட்ஜ் நம்ம போகிறோம்ல, ஸோ பிரிட்ஜ் நம்ம மேலே போகிறதும் எந்த மாதிரி இருக்கும், ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஸ்லோப். ஸோ ஸ்லோப்பில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், லைன். சப்போஸ் கிராஃப் இப்படி இருக்குன்னா அதில் இந்த மாதிரி சாய்வலாக இருக்கிற பேர் தான் என்னது, ஸ்லோப் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லோப்பை என்னன்னு டினோட் பண்ணுவாங்கன்னா எம்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ டெஃபினேஷனில் பாருங்கள் ஸ்லோப் எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டினோட்டட் பை எம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லோப்பை எப்படிலாம் நம்ம ஃபார்முலாஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோப் எம் ஈக்குவல் டான் தீட்டா. ஸோ ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொன்றையும் எப்படி நான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் ஸ்லோப் டயக்ராம். இந்த லைன் பேர் தான் என்னது, ஸ்லோப். இந்த ரோஸ் கலரில் இருக்க லைன் பேர் தான் ஸ்லோப். ஸோ இப்போ கவனிங்க, ஸ்லோப் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பாருங்க, எம் ஈக்குவல் டு டான் தீட்டா. ஸோ எப்போல்லாம் நமக்கு ஆங்கிள் கொடுக்குறாங்களோ 30 டிகிரி 20 டிகிரி 60 டிகிரி, ஸோ அந்த மாதிரி ஆங்கிள்ஸ் கொடுக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்பை என்ன டினோட் பண்ணுவாங்க, எம் ஈக்குவல் டு டான் தீட்டா. சப்போஸ் இப்போ 16 கொடுத்தாங்கன்னா எம் ஈக்குவல் டு டான் 60. ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், டான் வேல்யூ எல்லாமே தெரியணும். ஸோ லாஸ்ட் இயர் படிச்சிருக்கீங்க டான் 0 30 45 60 90 அதெல்லாம். ஸோ அந்த ஃபார்முலாஸை எழுதிக்கணும். நெக்ஸ்ட் எம் கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்முலா பாருங்க, எம் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ இதில் பாருங்க நமக்கு x1 y1 x2 y2. அப்போ கன்ஃபார்மாக நமக்கு என்ன தேவை, 2 பாயிண்ட் இருக்கணும், x1 y1 x2 y2. ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபார்முலா m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு ஸ்லோப்ஸ் ஆஃப் எ பேரலல் லைன்ஸ். ஸோ ஸ்லோப்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சாயலாக இருக்க லைன்ஸ். அதுலேயே பேரலல் லைன்னா பேரலல் மீன்ஸ் இன்னொரு லைன் கூட இருக்குன்னு அர்த்தம். ஸோ டயக்ராம் பாருங்க, 2 லைன்ஸ் ஆர் பேரலல். அது ரெண்டுமே எப்படி இருக்கு பாருங்க, ஸ்லாண்டிங்கா. ஸோ 2 லைன்ஸ் ஆர் ஸ்லோப்பு
அதுவும் ரெண்டுமே என்னது ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால ஸ்லோப்ஸ் ஆஃப் எ parallel line. So slopes of a parallel line means நம்ம condition m1 equal to m2. So first line பேர் m1, second line பேர் m2. So இது ரெண்டுக்குமே ஸ்லோப் கண்டுபிடிச்சா ஆன்சர் ஒரே மாதிரி ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது பேர் என்னது m1 equal to m2. ஸோ எப்போ பேரலல் நமக்கு ஸ்லோப்ஸில் கேட்டாலும் கண்டிஷன் m1 equal to m2 யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்லோப்ஸ் ஆஃப் எ பர்பண்டிகுலர் லைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பர்பண்டிகுலர் நமக்கு எப்படி இருக்கணும் 90 டிகிரி. ஸோ இப்போ டயக்ராமில் பாருங்க 2 லைன்ஸ் ரெண்டுமே இன்டர்செக்ஷனில் இருக்கா. இந்த லைனுக்கு இந்த செகண்ட் லைனுக்கு ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க 90 டிகிரி. அடுத்து பாருங்க இந்த செகண்ட் லைனுக்கு ஃபர்ஸ்ட் லைன் 90 டிகிரி. ஸோ ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லைனுக்கு செகண்ட் லைனுக்கு ஃபர்ஸ்ட் லைனும் எப்படி இருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பாருங்க ஃபார்முலா m1 into m2 equal to -1. So slopes of a perpendicular line means m1 into, so இங்க full stop வச்சிருக்காங்க m1 into m2 equal to -1. ஸோ ஃபர்ஸ்ட் லைனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்லோப்பு, செகண்ட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு ஆன்சரும் நமக்கு -1 வந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க பெர்பெண்டிகுலர். parallel means m1 equal to m2, perpendicular means m1 into m2 equal to -1. நெக்ஸ்ட் ஒன் இந்த எக்ஸசைஸ் 5.2 நமக்கு கொலினியர் கேட்பாங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ் 5.1ல கொலினியர் கேட்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இதில் நமக்கு ஏரியான்னு கேட்கலன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுலையுமே கொலினியர்னு கேட்டு நம்ம என்ன ஆகக்கூடாது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஏரியான்னு கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் 5.1 யூஸ் பண்ணும். ஸோ ஏரியா கொடுக்கலன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். ஸோ ஏரியான்னு கொடுக்கலன்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணும் இந்த as usual 5.2 மெத்தட். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. 3 பாயிண்ட்ஸில் நம்ம எப்பவுமே சைக்கிள் ஃபார்மேஷனில் கண்டுபிடிப்போம்ல ஏசி சிபி பிஏ. ஸோ அந்த ஆர்டரில் கண்டுபிடிக்கணும். சைக்கிள் ஃபார்மேஷனில் கண்டுபிடிச்சா இந்த 3 வேல்யூஸுமே நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ஒரே மாதிரி அதான் நமக்கு வந்து கொலினியர்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஸோ எக்ஸசைஸ் 5.2. ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார்முலாஸ் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸோ நான் இதை மொத்தமாக உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் எழுதுறதுக்காகவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்டராக ஃபுல்லாகவே எழுதி வச்சுருக்கேன். எக்ஸசைஸ் 5.2 இன்க்ளினேஷன்ஸ் ஆஃப் லைன் டாபிக்னு போட்டுக்கோங்க. எக்ஸசைஸ் 5.2க்கு ஸ்லோப் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஒன் 2 ஃபார்முலா இருக்குது ஸ்லோப்புக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதுதான் m ஈக்குவல் டு tan theta அண்ட் செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க m ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இது. parallel means m1 equal to m2, perpendicular means m1 into m2 equal to -1. மிட் பாயிண்ட் ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் யூஸ் பண்ணுவேன்றதுக்காக நான் மறுபடியும் இருக்கேன் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஸோ இதுக்கு ப்ராப்ளம்ஸ் போகலாம். நெக்ஸ்ட் நமக்கு முக்கியமான ஃபார்முலா tan theta. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஆங்கிள் யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா யூஸ் பண்ணும். tan 0 வேல்யூ 0, tan 30 1 by √3, tan 45 1, tan 60 √3, tan 90 not defined. ஸோ not defined means வேல்யூ வேணும் டிஃபைன் பண்ணல. ஸோ அதனால இருக்கிறதே தான் நம்ம இருக்கணும் not defined தான். ஸோ ப்ராப்ளம்ஸ் போகலாம். எக்ஸசைஸ் 5.2. ஸோ கிவன் கொஸ்டின் நமக்கு என்னன்னு பாருங்க. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் whose inclination which positive directions of x-axis is. What is the slope? Slope தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் of a line whose inclination with positive direction. பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்க்ளினேஷன் நமக்கு எப்படி இருக்கும் பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் இருக்கும், மைனஸில் இருக்காது. ஸோ x-axis is நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆக்சிஸ் கொடுத்துட்டாங்க, அதாவது ஆங்கிளே கொடுத்துட்டாங்க. மேலே இந்த மாதிரி நமக்கு போட்டுருந்தாலும் இது பேர் நமக்கு தீட்டா தான். ஸோ இது என்னது நமக்கு தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படி தானே எழுதுவோம். ஸோ தீட்டா நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 90, செகண்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 0 டிகிரி கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் போட போகிறேன். சொல்யூஷன் சப்டிவிஷன் 1 90 டிகிரி. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஆல்ரெடி நான் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் ஸ்கோப் கண்டுபிடிக்க தீட்டா கொடுத்தாங்கன்னா m ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ m ஈக்குவல் டு தீட்டா வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 90 டிகிரி. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் tan 90 மீன்ஸ் வாட் வேல்யூஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ அதே தான் எழுத போகிறோம் m ஈக்குவல் டு நாட் டிஃபைன்டு. அடுத்து சப்டிவிஷன் 2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ சேம் ஃபார்முலா தான் நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க m ஈக்குவல் டு tan தீட்டா. தீட்டா கேட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணு 0, m ஈக்குவல் டு tan 0 டிகிரி. ஸோ tan 0 நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் ஃபார்முலாஸில் 0 தான். ஸோ m ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்லோப் நமக்கு ஆங்கிள்ஸில் கொடுத்தாங்கன்னா
tan வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதே மாடலில் ஒரு ஹோம்ஒர்க் தரேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2. வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் லைன் whose slope is subdivision 1 0 subdivision 2 1. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் இன்க்ளினேஷன். லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க, வாட் இஸ் ஸ்லோப். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஸ்லோப், அதாவது m வேல்யூ கண்டுபிடிச்சோம். நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, whose இன்க்ளினேஷன். ஸோ இன்க்ளினேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க, ஆங்கிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இன்க்ளினேஷன் என்னது, ஆங்கிள்னு சொல்லியிருந்தேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் இஸ் இன்க்ளினேஷன், அதாவது ஆங்கிள் நாம தான் கண்டுபிடிக்க போறோம் ஆஃப் எ லைன் whose slopes. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, இதுல நமக்கு டிகிரியும் இல்லை, அப்போ கண்டிப்பா இது ஸ்லோப் வேல்யூ தான். whose slopes are 0 and 1. ஸோ அப்போ m வேல்யூ நமக்கு கொடுத்தாச்சு. ஸ்லோப் மீன்ஸ் என்னன்னு டினோட் பண்ணுவோம், mன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இது ரஃபுக்காக எழுதுறேன். நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, இதுல ஸ்லோப் கொடுத்துருந்தாங்க. இன்க்ளினேஷன் என்ன டினோட் பண்ணணும், தீட்டான்னு டினோட் பண்ணணும். ஸ்லோப் மீன்ஸ் mன்னு டினோட் பண்ணணும். இன்க்ளினேஷனா நமக்கு என்னது தீட்டா, ஸ்லோப் மீன்ஸ் m. ஸோ m வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 1 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் இது வந்து ஒன்லி 0 மட்டும்தான், இது 0 1. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஸ்லோப் என்ன டினோட் பண்ணோம், m ஈக்குவல் டு 0. ஸோ m வேல்யூ கொடுத்து நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம ஃபார்முலா என்னது, m ஈக்குவல் டு tan தீட்டா. அதே ஃபார்முலா தான், தீட்டான்னு வந்துட்டாலும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ m வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 0 ஈக்குவல் டு tan தீட்டா. தீட்டா வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ tan சைடில் மல்டிபிளோட தானே இருக்குது தீட்டாவோட. ஸோ இந்த சைடில் வரும்போது என்ன ஆகும், 0 ஆகிடும். ஸோ இந்த tan இந்த பக்கம் டிவைடில் வந்துடும். ஸோ டிவைட் எப்போ நம்ம எப்படி எழுதுவோம், 1/x நம்ம எப்படி எழுதுவோம், x பவர் -1ன்னு எழுதுவோம். ஏன் அப்படி எழுதுறோம்னா பையில் இருக்கிறத நியூமரேட்டரில் 1/x எப்படி எழுதலாம், x பவர் -1ன்னு எழுதுவோம். அதே மாதிரி தான் இந்த tan இந்த சைடில் வரும்போது டிவைட் ஆகும். அப்போ இது எப்படி எழுதலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு தீட்டா. ஸோ இந்த tan இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், tan இன்வர்ஸாக சேஞ்ச் ஆகிடும். tan அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், tan இன்வர்ஸாக மாறும். tan இன்வர்ஸ் ஈக்குவலுக்கு சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகாது, டேனாக மாறிடும். ஸோ இப்போ tan இன்வர்ஸாக மாற்றிட்டேன். tan 0 ஈக்குவல் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டேனில் எப்போ 0 வருதுன்னு பாருங்க, டிகிரியில் 0 டிகிரி. ஸோ இப்போ நம்ம டிகிரியில் தான் எழுதணும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 0 வேல்யூ இஸ் 0 டிகிரி. சாரி 0, இது தீட்டாலாம் கிடையாது, 0 டிகிரி ஈக்குவல் டு தீட்டா. ஸோ தீட்டா வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 0 டிகிரி. சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். சப்டிவிஷன் 2 அதே மாடல் தான், m ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் ஃபார்முலா m ஈக்குவல் டு tan தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ m வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 1 ஈக்குவல் டு tan தீட்டா. கொஸ்டினில் நமக்கு தீட்டா தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. tan இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் சொன்னேன், tan இன்வர்ஸாக மாறும் சொன்னேன். tan இன்வர்ஸ் ஆஃப் பக்கத்தில் இருக்க இந்த 1 ஈக்குவல் டு தீட்டா. ஸோ tan இன்வர்ஸில் எப்போ 1 வரும், அதாவது tan டிகிரியில் எப்போ நமக்கு ஆன்சர் 1 வரும்னு பாருங்க. 45 இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், 1 வரும். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும், 45 டிகிரி. tan இன்வர்ஸ் எப்போ 1 தரும், 45 டிகிரி. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க, ஆங்கிள்ஸ் கொடுத்து நம்மள m கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதில் m கொடுத்து ஆங்கிள்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு மெத்தட்லுமே ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறேன், கால்குலேட் பண்ணுங்க. ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒன் மாடலில் 30 டிகிரி கொடுத்துருக்கேன், செகண்ட் ஒன் மாடலில் √3 கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறத நிறைய கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கீங்க. எவ்வளோ கால்குலேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க எக்ஸாம்ஸ்க்காக. ஸோ ஒழுங்காக 10th எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.